Dear plus one commerce students, good morning. Today we shall discuss the Unit 3 Service Business 1 Chapter 15th Chapter Insurance காப்பீடுங்கிற பாடத்தில் பல தகவல்களை நம்ம பார்க்க இருக்கிறோம். Introduction. Uncertainty is inherent in human life. Uncertainty is inherent in human life. இந்த மனுஷ வாழ்க்கை இருக்க இது நிலைத்த தன்மை நிலையற்றது. மனுஷனுக்கு எப்போ வேணாலும் இறப்புங்கிற மரணம் வரலாம், வயசாகியும் வரலாம், முன்பாகவே வரலாம். ஆகவே இந்த மனுஷ வாழ்க்கை நிலையற்றது. அன்சர்டனிட்டி இஸ் இன்ஹரண்ட் இன் ஹியூமன் லைஃப். எவரி பிஸ்னஸ் இஸ் எக்ஸ்போஸ்டு டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரிஸ்க் சச் அஸ் ஃபயர், தெஃப்ட், ஆக்சிடென்ட் எக்ஸெட்ரா. வியாபார நிறுவனங்களில் பல வகையான இடர்பாடுகள் இருக்குது. சொத்துக்களில் பல வகையான இடர்பாடுகள் சொத்துக்களுக்கு சேரலாம். Every business is exposed to different types of risk such as fire, தீ, திருட்டு, விபத்து, இந்த மாதிரி பல்வேறு வகையான இடர்கள் காரணமாக சொத்துக்களுக்கு சேதம் ஏற்படலாம், பாதிப்பு ஏற்படலாம், சொத்துக்கள் அழிவுறலாம், வியாபார நிறுவனங்கள் பாதிக்கப்படலாம். Some of the risks can be transferred to specialized institutions known as insurance companies. Insurance substitutes this uncertainty by providing financial compensation. Insurance is nothing but a socialization of risk. This is important. Insurance is nothing but socialization of risk. Insurance companies indemnify the loss of insured. ஒவ்வொரு தொழிலையும் தீ, திருட்டு, விபத்து, இந்த மாதிரி பல்வேறு இடர்பாடுகள் இருக்குது. அதில் சில இடர்பாடுகள் காப்பீட்டு நிறுவனங்களுக்கு நம்ம மாற்றிக்கொள்ள முடியும். காப்பீட்டு நிறுவனங்களுக்கு அந்த இடர்பாடுகளை மாற்றிட்டோம்னா அந்த சமயங்களில் அந்த இடர்கள் ஏற்பட்டு அதனால் இழப்பு ஏற்படுறப்ப அந்த இழப்பை காப்பீட்டு நிறுவனங்கள் நமக்கு ஈடு செய்யும். இடர்களை சமூகமயமாக்குவதே காப்பீடு ஆகும். காப்பீட்டு நிறுவனங்கள் காப்பீடு பெறுநரின் இழப்பை குறைக்கிறது. Next we have to see the 15.01 meaning and definition of insurance. காப்பீட்டினுடைய பொருள் மற்றும் வரைவிலக்கணம். Insurance is a contract between the insurer and the insured under which the insurer undertakes to compensate the insured for the loss arising from the risk insured against. In consideration, the insured agrees to pay the premium regularly. Insurance is a contract. காப்பீடுங்கிறது ஒரு ஒப்பந்தம். காப்பீடு தருணர், காப்பீடு பெறுநர், இன்சூரர், இன்சூர்டு, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து செய்து கொள்ளக்கூடிய எழுத்து மூலமான ஒரு ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்தில் என்ன குறிப்பிட்டிருக்குன்னா, ஒரு குறிப்பிட்ட இடருக்கு எதிராக ஏற்படக்கூடிய இழப்புகளை காப்பீடு தருணர் காப்பீடு பெறுநருக்கு கொடுப்பதாக உறுதியளிக்கிறார். இதுக்கு ஈடாக இந்த காப்பீடு பெறுநர் இருக்கார் இல்லையா, பாலிசி எடுத்தவர், நாம் ஒரு குறிப்பிட்ட தொகையை முனைமமாக மாதந்தோறுமோ காலாண்டுதோறுமோ ஆண்டுக்கு ஒரு முறையோ செலுத்த வேண்டும். Insurance is a contract between the insurer and the insured under which the insurer undertakes to compensate the insured for the loss arising from the risk insured against. In consideration,
The insured agrees to pay the premium regularly. The person whose risk is insured, the person whose risk is insured is called the insured or assured. The person who agrees to compensate the loss arising from the risk is called the insurer or assurer or underwriter. காப்பீடுங்கிறது காப்பீடு தருணருக்கும் காப்பீடு பெறுநருக்கும் இடையேயான ஒரு ஒப்பந்தம். காப்பீடு பெறுநருக்கு காப்பீடு தருணர் ஒரு குறிப்பிட்ட இடர்பாட்டால் ஏற்படக்கூடிய இழப்பை ஈடு செய்வதாக ஒப்புதல் அளிக்கக்கூடிய ஒரு ஒப்பந்தம்தான் காப்பீடு ஆகும். அதுக்கு மறுபயனாக காப்பீடு பெறுநர் காலமுறைப்படி குறிப்பிட்ட காலந்தோறும் முனைமம் செலுத்த வேண்டும். எவர் ஒருவருடைய இடர்பாடு காப்பீடு செய்யப்படுகிறதோ, யாரோட இடர் காப்பீடு செய்யப்படுகிறதோ அவர் காப்பீடு பெறுநர், இல்லைன்னா காப்பீட்டுறுதி பெறுநர் அப்படின்னு அழைக்கிறோம். எவர் ஒருவர் இழப்பை ஈடு செய்வதாக ஒப்புக்கொள்கிறாரோ அவர் காப்பீடு தருணர் அல்லது காப்பீட்டுறுதி தருணர் அப்படின்னு சொல்கிறோம். அவரை ஒப்புறுதி அளிப்பவர் அப்படின்னு சொல்லலாம், அண்டர்ரைட்டர்னு சொல்லலாம். Insurance is a means of providing monetary coverage against loss caused by natural or man-made factors. Insurance is a means of providing the monetary coverage against loss caused by natural or man-made factors. In your book bag there is a short answer question. Define insurance. Define insurance. Now let us see the definition given by George Merz for insurance. Insurance is a plan by themselves which a large number of people associate and transfer to the shoulders of all risk that attacks the individuals. Insurance is a plan by themselves which a large number of people associate and transfer to the shoulders of risk that attacks to individuals. According to John Merz. காப்பீடுங்கிறது இயற்கையால் அல்லது மனிதனால் ஏற்பட்ட இழப்புகளை ஈடு செய்வது ஆகும். இந்த வரைவிலக்கணத்தில் ஜார்ஜ் மெர்ஜுங்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா, தனி ஒருவருக்கு ஏற்படக்கூடிய இடரை பல பேர் ஒன்றா சேர்ந்து தங்களோட தொழில்களில் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு திட்டம் தான் காப்பீடு ஆகும். ஜார்ஜ் மெர்ஜுங்கிறவர் சொல்லக்கூடிய வரைவிலக்கணத்தின்படி தனி ஒருவருக்கு ஏற்படக்கூடிய இடரை பல பேர் ஒன்றா சேர்ந்து தங்களோட தொழில்களில் பகிர்ந்து கொள்ளக்கூடிய திட்டம்தான் காப்பீடு ஆகும். அதனால தான் காப்பீடு என்ன சொல்கிறோன்னா, காப்பீடுங்கிறது இன்சூரன்ஸுங்கிறது Insurance is nothing but a socialization of risk. Insurance is nothing but a socialization of risk. காப்பீடுங்கிறது இடர்களை சமூகமயமாக்குவது ஆகும் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.